இன்று வாசிக்க தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதம் 125 அதிகாரம் 1 முதல் 5 வரை. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் நம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். நீதிமான்களின் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். தங்கள் கோணலான வழிகளில் சாகிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரர்களுடைய போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரை நம்புகிறவர்கள் விசுவாசித்து வாழ்கிறவர்களுக்கு என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். நாம் கர்த்தர் மேல் விசுவாசத்தை வைத்து வாழ வேண்டும். அவரை நம்பி வாழ வேண்டும். நீங்கள் அப்படி நம்பி வாழும்போது நீங்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பீர்கள். இந்த வேத வசனத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தர் இன்று முதல் என்றென்றைக்கும் நம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். உங்களை சுற்றிலும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் சுற்றிலும் இருப்பார். நீதிமான்களின் அநியாயத்திற்கு நீதிமான்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுடைய கோலை முறித்து போடுவார். கர்த்தர் சொல்கிறார், நல்லவர்களுக்கும் நல்ல இருதயமுள்ளவர்களுக்கு செம்மையானவர்களுக்கு நன்மை செய்வேன் என்று சொல்கிறார். நீங்கள் நல்லவர்களாக இருந்தால், உங்கள் இருதயம் செம்மையானதாக இருந்தால் உங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்வார். நாம் கோணலான வழியிலே நடக்காமல் அக்கிரம சிந்தை இல்லாமல் ஒவ்வொரு நாளும் வாழ்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் சந்தோஷம் வரும். உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் சந்தோஷம் வேண்டுமா? அக்கிரம சிந்தையிலிருந்து விடுபட்டு ஆண்டவரை முற்றிலுமாக ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஒப்பு கொடுத்து வாழ்வீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் சந்தோஷத்தை தருவார். இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் ஆசீர்வாதம் சமாதானம் எல்லாத்தையும் தருவார். ஆமேன்.